ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்கின் கேர் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. நான் 7 days கிட்டே யூஸ் பண்ணிட்டு தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போது என் ஃபேஸ் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ க்ளோவாக அண்ட் கிளியராக இருக்குன்ட்டு. இந்த பேக் உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பேக் எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதை வந்து நம்ம 1 வீக்குக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறோம். அதனால தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 கத்தாழை எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கத்தாழை தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ கட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். முடிஞ்சளவு தண்ணி ஊற்றாமல் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஜூஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம நிறையா தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா ஜூஸ் நிறையா வரும், பட் அதோட எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் அப்படி ஊற்றினாலும் கொஞ்சமாக ஊற்றி அந்த மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதோட எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்து அதோட ஜூஸ் வந்து ஃபில்டர் ஆயிரும். ஸோ நான் ஃபுல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், நம்ம ஜூஸ் வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. பாருங்கள், எனக்கு 2 பீட்ரூட்க்கு இவ்வளோ ஜூஸ் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கற்றாழையை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து கட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைப்போம். நம்ம அந்த மாதிரி இப்போ பண்ண போகிறதில்ல. நான் வந்து வேறு மெத்தடில் பண்ண போகிறேன். எப்பயும் போல் சைடில் இருக்க அந்த முள் மாதிரி இருக்கிறத கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சென்டராக கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு இப்படி பண்ணிக்கிறேன். இந்த ஃபோர்க் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நல்லா வந்து கத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கத்தியில் ஏதாச்சும் ஒரு கரண்டி வச்சு கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக வந்து லிக்விடாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் பண்ணிங்கன்னா நல்லா வந்து லிக்விடாக ஆகும். நீங்கள் கடையில் ஜெல் வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா அது ஜெல் டைப்பில் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணும்போது இதை மிக்சியில் அரைச்சி பண்ணோன்னா ரொம்ப லிக்விட் ஆகிடும். அதனால் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு அலோவேரா ஜெல். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸில் நான் வந்து இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜெல்லோட இது மிக்ஸ் ஆகணும். ஸோ ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஸ்கின் பிரைட்டனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோதான், நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து அலோவேரா ஜெல் ரொம்ப வந்து கெட்டியாக இருக்குது, லிக்விடாக இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட்க்கு அப்புறம் நம்ம பேக் ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் லைட்டாக வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அப்போ வந்து ரொம்ப லிக்விடாக ஆகாது. ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேக் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஊற்றி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் கரெக்டாக வந்து 1 வீக்குக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். உங்கள் கையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அப்ளை பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நான் இப்போ உங்களுக்கு மார்னிங் அப்ளை பண்ணி காட்டுறேன். பட் நான் வந்து யூஸ் பண்ணுறது நைட்டு தான் யூஸ் பண்ணேன். 7 days கிட்ட வந்து நான் நைட்டு யூஸ் பண்ணேன். நம்ம மார்னிங் யூஸ் பண்ணுறதை விட நைட்டு இந்த மாதிரி ஓவர் நைட் வந்து வச்சுருந்தா தான் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் செகண்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து திக்காக இருக்கும். நான் ரெடி பண்ண பேக் வந்து எனக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால வந்து நான் இந்த மாதிரி டபுள் கோட்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெடி பண்ணும்போது அது எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு கோட்டிங் இல்லை 2 கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம். எதுக்கு நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, திக்காக நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிங்க் ஆகும். அதுவும் நம்ம ஓவர் நைட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல பிங்கிஷாக க்ளோவாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்க சொல்கிறேன். ஸோ என்னோடது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கனால இந்த மாதிரி நான் 2 தடவை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்ட போகிறேன். பட் நீங்கள் நைட் அப்ளை பண்ணும்போது ஓவர் நைட் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ட்ரை ஆனதுக்கப்புறம் என் ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்குது.
இது கொஞ்சம் லிக்யூட் டைப்பில் இருக்கனால கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். அதுக்கு வந்து அவ்வளோ டைம் ஆகாது. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். என் ஃபேஸ் நல்லா வந்து ஒரு க்ளோவாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளோவாக இருக்குது. நம்ம ஓவர் நைட் வைக்கும்போது பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்லா ரிசல்ட் வரும்ன்ட்டு. நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருக்கு. ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதனால தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகலாம். அப்போ தான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி இருக்கும். இதை அப்ளை பண்ணால் உடனே நம்ம தூங்கணுன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கனால நம்மளுக்கு தூங்க முடியாது, கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் தூங்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு அப்ளை பண்ணிட்டு தூங்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் டே வந்து அதே பழகிருச்சு. ஸோ நான் இந்த மாதிரி தான் இதை ஃபாலோ பண்ணேன். ரொம்பவே ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க ஹேர் ஸ்டைல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ், ஹேர் ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ரெட் கலரில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் டக்குன்னு நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.